உலக பொருளாதாரம் ஒரு பெரிய புயலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறதா? உங்கள் பணப்பையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் மாற்றம் வரப்போகிறதா? 2026ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை, அதாவது ஒரு ரிசெஷன் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பல வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகள் எங்கிருந்து வருகின்றன? எந்தெந்த அறிகுறிகள் இதை சுட்டிக்காட்டுகின்றன? இந்த சிக்கலான பொருளாதார சுழற்சியை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பொருளாதார மந்தநிலை என்பது பொதுவாக ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து 2 காலாண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேல் எதிர்மறை வளர்ச்சியை சந்திக்கும் ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. இது வேலைவாய்ப்பின்மை அதிகரிப்பு, தொழில் நிறுவனங்களின் லாபம் குறைதல், நுகர்வோர் செலவினங்கள் மற்றும் முதலீடுகள் சரிவு போன்ற பரவலான பொருளாதார நடவடிக்கைகளின் வீழ்ச்சியுடன் தொடர்புடையது. உலகளாவிய மந்தநிலை என்பது பல முக்கிய பொருளாதாரங்கள் ஒரே நேரத்தில் இத்தகைய வீழ்ச்சியை அனுபவிப்பதை குறிக்கிறது. கடந்த நூற்றாண்டில் 1929இன் பெரும் மந்தநிலை, 1970களின் எண்ணெய் நெருக்கடி, 2008ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடி மற்றும் 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 தூண்டப்பட்ட சுருக்கங்கள் போன்ற பல்வேறு காலகட்டங்களில் உலக பொருளாதாரம் மந்த நிலைகளை எதிர்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான காரணிகளை கொண்டிருந்தாலும் அவை பெரும்பாலும் பொதுவான அறிகுறிகள் மற்றும் விளைவுகளை பகிர்ந்து கொள்கின்றன. தற்போதைய 2026ஆம் ஆண்டுக்கான மந்தநிலை எச்சரிக்கைகள் கடந்த சில ஆண்டுகளில் உருவான பல பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் போக்குகளின் தொகுப்பிலிருந்து எழுகின்றன. இந்த அறிகுறிகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் ஆராய்வது உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சவால்களின் ஆழத்தை புரிந்து கொள்ள உதவும். மந்தநிலையின் முக்கிய அறிகுறிகள் மற்றும் அவற்றின் பரிணாம வளர்ச்சி. முதலில் பணவீக்கம், அதாவது பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து மக்களின் வாங்கும் சக்தி குறைவது. கடந்த சில வருடங்களாகவே உலக நாடுகள் பலவும் வரலாறு காணாத பணவீக்கத்தை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் 2021-2022 உலகளாவிய விநியோகச் சங்கிலி இடையூறுகள், தேவை அதிகரிப்பு மற்றும் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்தன. இது பல நாடுகளில் பல பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்க விகிதங்களை எட்டியது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து சாதாரண மக்களின் வாழ்க்கையை இது கடுமையாக பாதிக்கிறது. உதாரணமாக, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்களின் அறிக்கைகள் பல நாடுகளில் நுகர்வோர் விலை குறியீடுகள் கணிசமாக உயர்ந்ததை குறிப்பிட்டன. இந்த விலைவாசி உயர்வானது மக்கள் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த தூண்டுகிறது. குறிப்பாக அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான செலவினங்களை குறைக்க வழிவகுக்கிறது. இது ஒட்டுமொத்த நுகர்வோர் தேவையை குறைத்து பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக அமைகிறது. மத்திய வங்கிகளின் வட்டி விகித உயர்வுகள். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள், உதாரணமாக அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ், ஐரோப்பிய மத்திய வங்கி 2022ஆம் ஆண்டின் முற்பகுதியிலிருந்து வட்டி விகிதங்களை விரைவாக உயர்த்த தொடங்கின. இந்த வட்டி விகித உயர்வு கடன்களின் செலவை அதிகரிக்கிறது. வங்கிகளிலிருந்து தனிநபர்கள் வீட்டுக்கடன், வாகன கடன் பெறுவதற்கும் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கான முதலீட்டு கடன்கள் பெறுவதற்கும் அதிக வட்டி செலுத்த வேண்டியுள்ளது. இது நுகர்வோர் மற்றும் நிறுவனங்களின் செலவு செய்யும் திறனை குறைக்கிறது. அதிக வட்டி விகிதங்கள் இருக்கும்போது புதிய முதலீடுகள் குறைந்து நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்கள் ஒத்திவைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறைகள், அதிக கடன் சார்ந்து இயங்கும் வணிகங்கள் ஆகியவை இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இது மொத்த பொருளாதார நடவடிக்கைகளை குறைக்கும் ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. மத்திய வங்கிகளின் நோக்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது என்றாலும் இந்த விரைவான வட்டி விகித உயர்வுகள் பொருளாதார வளர்ச்சியை மந்தநிலைக்கு தள்ளும் அபாயத்தை அதிகரிக்கின்றன. வேலைவாய்ப்பு சந்தை போக்குகள். வட்டி விகித உயர்வுகள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக வேலைவாய்ப்பு சந்தையில் மாற்றங்கள் மெல்ல தென்பட தொடங்கியுள்ளன. சில நாடுகளில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் மெல்ல உயரத் தொடங்கியுள்ளது. நிறுவனங்கள் புதிய ஆட்களை நியமிப்பதை குறைத்து சில சமயங்களில் ஆட்குறைப்பு செய்வதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொழில்நுட்பத்துறை மற்றும் அதிக வளர்ச்சி சார்ந்த துறைகளில் ஆட்குறைப்புகள் அதிகரித்துள்ளன. இது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் செலவு செய்வதில் தயக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் போது மக்களின் வருவாய் குறைந்து மொத்த நுகர்வோர் தேவையும் குறைகிறது. இது ஒரு எதிர்மறை சுழற்சியை உருவாக்குகிறது. குறைந்த தேவை நிறுவனங்களை மேலும் ஆட்குறைப்பு செய்ய தூண்டுகிறது. இது மேலும் வேலையின்மையை அதிகரிக்கிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் காணப்படும் இந்த மந்தநிலை பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கிய எச்சரிக்கை மணியாகும். நுகர்வோர் மற்றும் வணிகச் செலவினங்களில் சரிவு. மக்கள் செலவு செய்வதை குறைத்தால் அது நிறுவனங்களின் வருவாயை பாதிக்கும். பணவீக்கம் வாங்கும் சக்தியை குறைப்பதாலும் வட்டி விகித உயர்வுகள் கடன் செலவுகளை அதிகரிப்பதாலும் வேலை நிச்சயமற்ற தன்மை அச்சத்தை உருவாக்குவதாலும் தனிநபர்கள் அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்குவதை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்த முற்படுகிறார்கள். இது சில்லறை விற்பனை தரவுகள் மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை குறியீடுகளில் பிரதிபலிக்கிறது. அதேபோல நிறுவனங்கள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்க திட்டங்களை குறைத்துக் கொள்கின்றன. இது உற்பத்தி குறைப்புக்கும் மேலும் வேலை இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் ஒரு சுழற்சி. நுகர்வோர் மற்றும் வணிகச் செலவினங்களில் ஏற்படும் இந்த ஒருங்கிணைந்த சரிவு ஒரு பொருளாதார மந்தநிலையின் நேரடி அறிகுறியாகும். உற்பத்தித்துறை மந்தநிலை. உற்பத்தித்துறையின் செயல்பாடுகளும் மந்தநிலையின் மற்றொரு அறிகுறி. பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் போன்ற உற்பத்தித்துறை குறியீடுகள் புதிய ஆர்டர்கள் குறைந்து
தொழிற்சாலைகள் தங்கள் உற்பத்தியை குறைப்பதை காட்டுகின்றன. உலகளாவிய வர்த்தக வளர்ச்சி குறைவதும் ஏற்றுமதியில் ஏற்படும் சரிவும் இந்த மந்தநிலைக்கு மேலும் வலு சேர்க்கின்றன. இந்த உற்பத்தி துறை மந்தநிலை உலகளாவிய விநியோக சங்கிலிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் ஒரு நாட்டில் உற்பத்தி குறையும் போது அது மற்ற நாடுகளின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தேவைகளை பாதிக்கிறது. கனரக தொழில்கள், வாகன தயாரிப்பு மற்றும் மின்னணுவியல் போன்ற துறைகள் குறிப்பாக பாதிக்கப்படலாம். புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் விநியோக சங்கிலி இடையூறுகள். ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த மோதல்கள் எரிசக்தி, உணவு மற்றும் முக்கிய உலோகங்களின் விலைகளை உயர்த்தின, விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்தன. இது பணவீக்க அழுத்தத்தை அதிகரிப்பதோடு உலகளாவிய வர்த்தகத்தில் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. மேலும் அமெரிக்கா-சீனா வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பிற பிராந்திய மோதல்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைத்து உலகளாவிய பொருளாதார ஒருங்கிணைப்பிற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன. இத்தகைய பதட்டங்கள் பொருளாதார கொள்கை வகுப்பாளர்களுக்கு கூடுதல் சவால்களை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடுவதை கடினமாக்குகின்றன. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் முதலீட்டு நிச்சயமற்ற தன்மை. உலகெங்கிலும் உள்ள பங்குச்சந்தைகள் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதும் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. நிறுவனங்களின் வருவாய் வளர்ச்சி குறித்த கவலைகள், வட்டி விகித உயர்வுகள் மற்றும் பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சங்கள் பங்குச் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பான இடங்களில், உதாரணமாக அரசு பத்திரங்கள், தங்கம் முதலீடு செய்ய விரும்புவதால் வளர்ச்சி சார்ந்த முதலீடுகள் குறைகின்றன. மூலதன சந்தைகளில் ஏற்படும் இந்த நிச்சயமற்ற தன்மை புதிய வணிக விரிவாக்கங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு தேவையான நிதியை குறைக்கிறது. உலகளாவிய பொருளாதார பிணைப்பு மற்றும் கடன் சுமை. இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றும் தனியாக பார்க்கும்போது சிறியதாக தோன்றலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒன்றிணையும் போது ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலையின் அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன. குறிப்பாக அதிக வட்டி விகிதங்கள், அதிக கடன் சுமை அரசாங்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மத்தியில் மற்றும் குறைவான நுகர்வோர் தேவை ஆகியவை ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தேக்க நிலைக்கு தள்ளும் ஆபத்தை கொண்டுள்ளன. உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரிய நாடுகளின் வளர்ச்சி விகிதம் குறையும் போது அதன் தாக்கம் மற்ற நாடுகளுக்கும் பரவும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் மற்ற நாடுகளுடன் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளதால் ஒரு இடத்தில் ஏற்படும் அதிர்வுகள் உலகம் முழுவதும் எதிரொலிக்கக்கூடும். உதாரணமாக, ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்படும் தேவை குறைவு அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பிற நாடுகளின் உற்பத்தியை பாதிக்கும். மந்த நிலையின் சாத்தியமான தாக்கங்கள். ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டால் அதன் தாக்கம் பல வழிகளில் நம்மை வந்தடையும். நிறுவனங்கள் செலவுகளை குறைக்கும் போது ஆட்குறைப்பு என்பது பொதுவான நடவடிக்கையாக இருக்கும். இது வேலைவாய்ப்பின்மை விகிதத்தை கணிசமாக அதிகரிக்கும். வேலை சந்தையில் போட்டி அதிகரிக்கும் போது சம்பள உயர்வுகள் தேக்கமடையும். சில சமயங்களில் நிறுவனங்கள் சம்பள குறைப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். சிறு வணிகங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை பாதிக்கப்படும். வருவாய் குறைவு, லாப இழப்பு மற்றும் நிதி நெருக்கடி காரணமாக பல வணிகங்கள் மூடப்படலாம். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைந்து நிறுவனங்களின் எதிர்கால வருவாய் குறித்த கவலைகள் காரணமாக பங்குச் சந்தைகள் சரியும். முதலீடுகள் ஆபத்தில் சிக்கும். பணவீக்கம் கட்டுக்குள் வராமல் அல்லது மந்தநிலையின் போது உற்பத்தி குறைவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து குடும்ப பட்ஜெட்டை கடுமையாக பாதிக்கும். பொருளாதார நடவடிக்கைகள் குறைவதால் அரசாங்கங்களுக்கு வரி வருவாய் குறையும். இது பொது சேவைகளான கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை குறைக்கும். தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் தங்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளலாம். இது நிதி அமைப்பில் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தக்கூடும். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஆயத்தங்கள். 2026ஆம் ஆண்டை நோக்கி பார்க்கும்போது இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நாம் கவனமாக புரிந்து கொள்வது அவசியம். இது வெறும் ஒரு கணிப்பு அல்ல, மாறாக நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த சவால்களை எதிர்கொள்ள தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் பல நடவடிக்கைகளை எடுக்கலாம். தனிநபர்களுக்கான ஆயத்தங்கள். குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத செலவுகளுக்கான அவசரகால நிதியை உருவாக்குவது வேலை இழப்பு அல்லது வருவாய் குறைவு போன்ற சூழ்நிலைகளில் ஒரு பாதுகாப்பு வலையை வழங்கும். அதிக வட்டி விகிதங்களை கொண்ட கடன்களை, உதாரணமாக கிரெடிட் கார்டு கடன்கள், முடிந்தவரை குறைப்பது நிதிச் சுமையை குறைக்கும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்து பட்ஜெட்டுக்கு ஏற்ப வாழ்வது நிதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும். ஒரே ஒரு வருவாய் ஆதாரத்தை நம்பாமல் கூடுதல் வருவாய் ஈட்டும் வழிகளை ஆராய்வது, உதாரணமாக பகுதி நேர வேலை, திறன் மேம்பாடு நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும். முதலீடுகளை பல்வகைப்படுத்தி ஆபத்து குறைவான முதலீடுகளை கருத்தில் கொள்வது சந்தை ஏற்ற இறக்கங்களின் தாக்கத்தை குறைக்க உதவும். நிறுவனங்களுக்கான ஆயத்தங்கள். இக்கட்டான சூழலில் நிறுவனங்கள் தங்கள் செலவுகளை குறைத்து செயல்பாட்டு திறனை மேம்படுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகளை கண்டறிந்து நீக்குவது முக்கியம். பொருளாதார மந்த நிலையின் போது புதிய தயாரிப்புகள், சேவைகள் அல்லது புதிய சந்தைகளை நோக்குவது நிறுவனங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கலாம். டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளில் முதலீடு செய்வது நீண்டகால போட்டித்தன்மையை அதிகரிக்கும். விநியோகச் சங்கிலி இடையூறுகளை குறைக்க பல சப்ளையர்களை கொண்டிருப்பது மற்றும் உள்நாட்டு உற்பத்தி திறனை மேம்படுத்துவது போன்ற உத்திகளை பின்பற்றுவது அவசியம். நிறுவனங்கள் தங்கள் பணப்புழக்கத்தை கவனமாக நிர்வகித்து நிதி இருப்புகளை பராமரிப்பது எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள உதவும். அரசாங்கங்களுக்கான ஆயத்தங்கள். அரசாங்கங்கள் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் தேவையான கொள்கைகளை வகுக்க வேண்டும். பண
பணவியல் கொள்கை, மத்திய வங்கிகள் மற்றும் நிதி கொள்கை, அரசாங்கத்தின் செலவினங்கள் மற்றும் வரிவிதிப்பு ஆகியவற்றுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம். தேவைப்படும்போது பொருளாதார நடவடிக்கைகளை தூண்டுவதற்கு இலக்கு வைக்கப்பட்ட நிதி ஊக்கத் திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகளை மேற்கொள்ளலாம். வேலைவாய்ப்பின்மை சலுகைகள், உணவு மானியங்கள் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்துவது மந்த நிலையின் போது பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவை வழங்கும். எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் துறைகளில் உதாரணமாக செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு முதலீடுகளை அதிகரிப்பது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற அமைப்புகளுடனும் பிற நாடுகளுடனும் ஒத்துழைப்பது ஒருங்கிணைந்த தீர்வுகளை கண்டறிய உதவும். உலக பொருளாதாரம் என்பது ஒரு சிக்கலான வலைப்பின்னல். ஒருபுறம் சவால்கள் இருந்தாலும் மறுபுறம் புதிய வாய்ப்புகளும் உருவாகலாம். இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நாம் வெறும் பயமுறுத்தலாக பார்க்காமல் எச்சரிக்கையாக இருந்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் வழிகாட்டியாக பார்க்க வேண்டும். வருங்கால பொருளாதார மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்கும்போதுதான் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தியை பெறுவோம். இது வெறும் ஒரு கணிப்பு அல்ல, மாறாக நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். இது நமது பொருளாதார மீள்தன்மையை சோதிக்கும் ஒரு தருணமாகும்.